இப்ப வேற வழி இல்லாத பட்சத்துல வந்து ஹைகோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க செந்தாமரை என்ற பேர்ல. சரி சார். இந்த மனு தாக்கல் விசாரணைக்கு வரும்பொழுதுதான் வந்துட்டு அரசு தரப்புல வந்து சொல்றாங்க, நாங்க வந்து இதை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் 2024 க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. விசாரணைக்கு எப்போ வருது சார் இது? 2020 ஜூலைல தான் நம்ம வந்து கோர்ட் அப்ரோச் பண்றோம். கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டை போடல நீங்க, உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி வரும்பொழுது தான் அரசு தரப்புல இருந்து வந்து சொல்றாங்க, நாங்க வந்து ஏப்ரல் 2024 மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் இதை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து அவங்க மிஸ்டேக் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் கொடுக்கணும். எந்த நோட்டீஸுமே சர்வ் பண்ணல. ஆனா வந்து கோர்ட்ல வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, வந்து ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து நாங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம், நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் என்ன கேட்டாருன்னு சொன்னாக்க, நீங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்போ சர்வ் பண்ணீங்க, யார் மூலியமா சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த பதிலுமே கிடையாது, நாங்க வந்து அடுத்த வாய்தால கேட்டு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இந்த வழக்கு அடுத்த வாய்தால வரும்பொழுது இப்போ இருக்கிற துணை காவல் கண்காணிப்பாளர் வந்து ஆஜராகி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து இது நான் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணல, எனக்கு முன்னாடி இருந்த டிஎஸ்பி தான் வந்து திரு சுனில் அவர்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நீதிமன்றம் மறுபடியும் அந்த அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்து அவங்களை வந்து நேரடியா வந்து இங்க அழைச்சிருந்தாங்க. நேரடியாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ரிப்போர்ட் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். கலெக்டர் தான் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டோட விஜிலன்ஸ் கமிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அதனால அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா வந்து ப்ரொசீஜர் வந்து அது கிடையாது. ஒன்ஸ் நீங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க அந்த ரிப்போர்ட் கோர்ட்ல தான் கொடுக்கணும். ஆர்சிஎஸ் நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணணும். பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் கொடுத்தவங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு புகார் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க நீதிமன்றத்தை கொடுத்துட்டாக்கா நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, இந்த மாதிரி போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அடிப்படையான புரோட்டோகால் எதுவுமே விஷயங்களே இப்போ ஃபாலோ பண்ணல. ஆனா நீதிமன்றத்தில் வந்து நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. ஏப்ரல்ல க்ளோஸ் பண்ணது. ஆனா இவங்க சட்ட போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. ஏப்ரலுக்கு அப்புறமா ஆகஸ்ட்ல போய் கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் அப்புறம் டிசம்பர்ல கொடுக்குறாங்க, நவம்பர்ல கொடுக்குறாங்க, எஸ்எஸ்சி கோர்ட்ல கொடுக்குறாங்க, கலெக்டர் கிட்ட, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல்லாருமே கொடுத்துட்டு எல்லாமே நாங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றாங்களே தவிர யாருமே ஒரு ஆள் கூட வந்து உங்க கேஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்ப தொடர்ச்சி சட்ட போராட்டம் நடத்துற இவங்க வந்து பதிலும் கொடுக்கல.